श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 53வது ஸ்தவிஷ்டக. ஸ்தவிஷ்டகனா நன்றாக நிற்பவர், எக்காலத்திலும் இருப்பவர்னு அர்த்தம். அது ஏன் எக்காலத்திலும் இருப்பவர் சொல்கிறோன்னா, சிருஷ்டிக்கிறான்னு சொன்னோடனே அப்புறம் அவர் இருப்பாரா மாட்டாராங்கிற சந்தேகம் வருமா. அதனால் அவர் எக்காலத்திலும் அசங்காமல் நிலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அது எப்படி அவர் விளையாட்டாக சிருஷ்டிக்கிறார், அதனால் அவர் எப்போவுமே விகாரமற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு தான் ஆழ்வார் சொல்கிறார், எக்காலத்தெந்தையாய் என்னுள் மன்னி காலச்சக்கரத்தாய் அப்படிங்கிறார். எக்காலத்திலும் உளன் அப்படிங்கிறார். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அதாவது நினைத்த நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்க வல்லவர் அப்படின்னு. இந்த இதுக்கு ஒரு ஜோக் சொல்லிவிட்டு கதை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணாராம். ஒரு மாதம் ஆச்சு, ஒரு பேஷண்ட்டு கூட வரல. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஒரு தலைவலி ஜுரம் கூட ஒருத்தருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் போயின்னு இருந்தார். அவரை பார்த்து கேட்டார், ஏன்னா உங்கள் ஊரில் யாருக்குமே உடம்பே வராதா? ஒரு மாதமாக நான் கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், நாங்கள் ரெண்டாக இங்கே விடாமல் செஞ்சுட்டுருக்கோம், அதனால் நாங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னாராம். அதுக்கு டாக்டர், அது என்ன ரெண்டு அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், முதல் 2 என்ன தெரியுமா? சாப்பாடு, தூக்கம், அதெல்லாம் நாங்கள் ஆன் டைம் பண்ணுவோம். அடுத்த 2 வந்து வாரத்துக்கு 2 முறையாவது கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வருவோம், அதனால் சத்வகுணம் வளரும். பட்சத்துக்கு 2னா 15 டேஸுக்கு, பட்சத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். மாதத்துக்கு 2 ஏகாதசி விரதம் வரும் இல்லையா, அது தவறாமல் நாங்கள் அத்தனை பேர் விரதம் இருப்போம். ருதுவுக்கு 2, ருதுனா மாதம், அதுக்கு ஷவரம் செய்வோம். பிறகு 6 மாதத்துக்கு, அது பேர் அயனம்னு பேர், 6 மாதத்துக்கு 2 தடவை விளக்கெண்ணெய் குடிப்போம். வருஷத்துக்கு 2 முறை புண்ணிய கஷேத்திரம் போவோம், அதனால் எங்களுக்கு வியாதியே வருது கிடையாது, நாங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னாராம். இப்போ கதை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் சுனந்திரங்கிற ஒரு மகான்றத பெரிய பக்தர். அவர் காட்டாற்றணிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அவர் இப்படி தான் தீர்த்த யாத்திரை போகிற வழக்கம். இப்போ அந்த காட்டாற்றணிக்கு வந்தார். அங்கே வந்து குளிச்சுட்டு சத்திரத்தில் ராத்திரி தங்க முடிவு பண்ணார். அப்போ அங்கே ஊர் மக்கள்லாம் சொன்னால், இங்கே நீங்கள் தங்க வேண்டாம் அப்படின்னாராம். பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன யார் வந்தாலும் தங்கத்தானே சத்திரமே கட்டி போட்டிருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாராம். அதுக்கு ஊர் மக்கள் சொன்னால், இல்லை இந்த சத்திரத்தை தங்குறது சேஃப்டி இல்லை, ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம். ஆனால் அவர் கேட்கல, நான் வந்து பகவானுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், அதனால் எனக்கு வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேசிகரே சொல்லியிருக்கார், நாராயணனுக்கு மட்டும்தான் பயந்து வாழணும், மற்ற மனுஷால கண்டுலாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்ட்டார். ஆனால் நான் இங்கே தான் தங்க போகிறேன், நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டார். சரி, அவெல்லாம் போயிட்டா. காலம்பரை எழுந்து பார்த்தா இவருக்கு ஒன்றுமே ஆகலை. மக்கள்லாம் வந்து பார்க்குறா, ஒரே ஆச்சரியம். அவளால் இவ காலில் விழுந்துட்டா, ஆகா நீங்கள் மகான் தான் அப்படின்ட்டா. எதுக்கு இங்கே தங்க வேண்டாம் சொன்னீங்க, அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னாராம் மகான். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து அதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னாலாம். என்ன நிகழ்ச்சின்னா, இந்த ஊரை ஒரு கட்டிளங்காலியாக ஒருத்த இளைஞன் இருந்தான். அவன் பேர் பீமமுகன். வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து ஒரு முதியவரை தூக்கின்னு போயிடுத்து. பீமமுகன் அங்கே இருந்தான், சண்டை போட்டு தெம்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே முதியவர் இத்தனைக்கு என்னை காப்பாற்றுன்னு கத்துறாரு. அப்படியே அவன் ஹெல்ப்பே பண்ணலை. அவரை உடனே முனிவர் கோபம் வந்துடுது, இப்படி உடம்புல தெம்பு இருந்து நீ ஹெல்ப் பண்ணாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டார். நீ வந்து பிசாசா போகணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். எப்போவுமே ஒருத்தருக்கு வந்து ஆபத்து இருக்கும்போது, தெம்பு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டா பெரிய குத்தம். உனக்கு இந்த புத்தி இல்லாததுனால நீ பிசாசா மாறிடுவ அப்படின்னு சாபம் விட்டுட்டார். அன்னிலேருந்து பீமமுகன் இந்த சத்திரத்தில் யாராவது வந்து தங்கினா பிசாசா மாறி இருக்கான் இல்லையா, அவளை சாப்பிட்ருவான். ஆனால் சுனந்திரரை மட்டும் சாப்பிடவே இல்லை. அதுதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை, ஏன் என்னை சாப்பிடலைன்னா, பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் இருக்குல்ல, விஸ்வரூப தரிசனம், அதை நான் தினமும் தியானிச்சுட்டு தான் படுத்துப்பேன், அதனால தான் பீமமுகன் என்னை ஒன்றும் பண்ணலை அப்படின்னாராம். அது என்ன அப்படின்னாராம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சுனந்திரர் காலில் ஒருத்த வந்து விழுந்தான். நீ யாரப்பா நீ அப்படின்னு கேட்க, அவன் சொல்ல, நான் தான் பீமமுகன், தினமும் இந்த விஸ்வரூப தர்ஷனத்தை பாராயணம் செஞ்சுட்டு இருக்கோம், நீங்கள் எனக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னாராம். அப்போ தான் அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, சவிஷ்டாய நமகன்னு ஒரு இது இருக்குது திருநாமம், அதை சொல்லி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணாராம் அவன் பீமமுகன் மேலே. அடுத்த வினாடி அவனுக்கு சாப விமோசனம் ஆகிடுது. பழைய பீமமுகனாக ஆயிட்டான்.
அப்போ தான் அந்த ஊர் மக்கள் சொன்னாராம், ஸ்தவிஷ்டாய நமகன்னு சொன்னாக்க எப்படி சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு சுனந்திரர் சொன்னார், ஸ்தவிஷ்டாயன்னா என்ன? விஸ்வரூபம் எடுக்கும் பெருமாள்னு பொருள். நான் தினமும் விஸ்வரூப தரிசனத்தை பாராயணம் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஸ்தவிஷ்டாயங்கிற ஒரு திருநாமத்துக்குள்ளே முழு விஸ்வரூப தரிசனமும் அடங்கியிருக்கு. ஆழ்வார் பாடினாரே, எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே எம்மா உருவும் வேண்டுமா அற்றலாயினாய் எழிலீரே என்று அப்படின்னு பாடியிருக்கார். எம்மா உருவும் வேண்டுமாட அப்படி நினைச்ச மாத்திரத்தில் விஸ்வரூபத்தை எடுக்கும் தன்மை உடைய பகவானேன்னு அர்த்தம். அதனால் ஸ்தவிஷ்டாய நமகன்னு சொன்னாக்க சாப விமோச்சனம் கிடச்சிடுறது. நமக்கும் தீய சக்திகள் எதுவும் அண்டாது. அதனால் எல்லோரும் ஸ்தவிஷ்டாய நமகன்னு சொல்லிட்டு வந்தோமானா தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் நம்ம நிம்மதியாக பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம். விஸ்வ தரிசனம் நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத திருநாமத்தோட அர்த்தம்.